Sainath Builders ready to occupy new flat for sale in Selayur and Rajakilpakka. தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. வங்கிகளில் டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு 2 வகையான கார்டுகள் வழங்கப்படுகிறது. அதற்கு முன்பாக வங்கிகளை பற்றி அறிவோம். நம்முடைய இந்திய நாட்டில் வங்கிகளில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், ஓல்டு ஜெனரேஷன் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், நியூ ஜெனரேஷன் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் மற்றும் கோஆபரேட்டிவ் பேங்க் என்று பல்வேறு வகையான வங்கி கிளைகள் உள்ளன. இந்த வங்கிகள் நம்முடைய கணக்கில் உள்ள பணத்தை எடுப்பதற்காக டெபிட் கார்டு எனப்படும் கார்டுகளை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். வங்கிகளில் ஒரு காலத்தில் கேஷியர் எடுத்து மிக பெரும் கூட்டத்தை சமாளிப்பதற்காகவே எனி டைம் டெல்லர் மிஷின் என்கிற வகையில் ஏடிஎம்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏடிஎம் மிஷின்கள் உள்ளன. இதில் பணத்தை எடுப்பதற்காக இந்த வகையான டெபிட் கார்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. டெபிட் கார்டு எனப்படுவது நம்முடைய கணக்கில் உள்ள பணத்தை எடுப்பதற்காக உபயோகப்படுகிறது. கிரெடிட் கார்டு எனப்படும் கார்டுகள் நம்முடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லாவிட்டாலும் ஒரு கிரெடிட் அடிப்படையில் சில தவணை முறைகளில் பணத்தை திருப்பி செலுத்தும் வகையில் கிரெடிட் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகையான டெபிட் கார்டுகளில் ரூபே கார்டு, மாஸ்டர் கார்டு, விசா கார்டு என்ற 3 மிக பெரும் பிரிவுகளின் கீழ் எல்லா வங்கிகளாலும் வழங்கப்பட்டு வருகிறது. ரூபே கார்டு எனப்படுவது முற்றிலும் இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு இந்திய நிறுவனம். விசா மற்றும் மாஸ்டர் கார்டு போன்றவைகள் வெளிநாடுகளிலிருந்து இந்திய வங்கிகள் மூலம் முறைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு டெபிட் கார்டுகளாகும். இந்த டெபிட் கார்டுகள் அநேகமாக எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் எல்லா வங்கிகளும் வழங்கி வருகின்றன. இந்த கார்டு இருப்பதன் மூலம் நாம் வங்கிக்கு செல்லாமல் நேரடியாக ஏடிஎம் மிஷின் மூலமாகவே 24 மணி நேரத்தில் ஈவன் விடுமுறை நாட்களில் கூட நாம் வங்கியுடைய ஏடிஎம்மில் சென்று பணம் எடுக்க முடியும். ஆனால் இந்த வகையான டெபிட் கார்டுகளில் ஒரு ஆக்சிடெண்ட் கவரேஜ் உள்ளது என்பது பெரும்பான்மையான மக்கள் அறியாமல் உள்ளார்கள். கடைசியாக 30 நாட்களில் முதல் 90 நாட்களில் வரை அந்த நம்முடைய கணக்கில் ஒரு டிரான்சாக்ஷன் நடைபெறும் பட்சத்தில் அந்தந்த வங்கிகளின் நடைமுறைக்கு ஏற்ப அந்த வாடிக்கையாளருக்கு ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டு மரணம் சம்பவிக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடெண்ட் கவரேஜ் எலிஜிபிலிட்டி உள்ளது. பட் இந்த நடைமுறை பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாமல் கிளைம் செய்யாமல் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் கண்டு வருகிறோம். ஆகவே எல்லா வாடிக்கையாளர்களும் அந்தந்த வங்கிகளுக்கு சென்று அவர்கள் எந்த கார்டை பெற்றுள்ளார்களோ அந்த கார்டினுடைய ஆக்சிடெண்ட் கவரேஜுடைய தகுதி என்ன, எலிஜிபிலிட்டி என்ன என்பதை அறிந்து கொண்டு அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ நண்பர்களுக்கோ சொல்லக்கூடிய பட்சத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்போது அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அதற்குரிய கிளைமை ஃபார்ம் அந்தந்த வங்கிகளில் பெற்று அந்த பயனை அடைய முடியும். நாம் கண்கூடாக பார்க்கிறோம், இந்த வகையான எலிஜிபிலிட்டி உள்ளது என்பதை தெரியாமலே பல பேர்கள் உள்ளார்கள். மேலும் இந்த ஆக்சிடெண்ட் கவரேஜ் என்பது பெரும்பான்மையான மக்கள் நினைத்துள்ளார்கள் வெறும் இது வாகன விபத்து மட்டும்தான் ஆக்சிடெண்ட் என்று நினைத்து கொண்டுள்ளார்கள். ஆனால் விபத்து என்று வரும்பொழுது எந்த வகையான விபத்தும் இந்த கவரேஜில் வரும். உதாரணமாக 3ஆவது மாடியிலிருந்து ஒருவர் விழுந்து விட்டார், எலக்ட்ரிக் ஷாக் அடைந்து விழுந்து விட்டார், மரணம் சம்பவித்து விட்டது. மேலும் வெளியூர்கள் பிரயாணத்தில் போது காட்டு வழியாக செல்லும் பொழுது, யானை வழித்தடத்தில் செல்லும் பொழுது, வன விலங்குகளால் ஆபத்து ஏதேனும் நேர்ந்து மரணம் சம்பவித்தாலும் இந்த ஆக்சிடெண்ட் கவரேஜில் அடங்கும். இந்த ஆக்சிடெண்ட் கவரேஜ் மூலம் வழங்கப்படும் தொகை எவ்வளவு என்கிற கேள்வி எல்லோருக்கும் வரும். அந்த தொகையானது அந்தந்த வங்கிகளின் அந்தந்த கார்டுகளின் வகைகளுக்கு ஏற்ப, அந்த கார்டுகளின் டிரான்சாக்ஷன் வகைகளுக்கு ஏற்ப, இது ரூபே கார்டா, விசா கார்டா, மாஸ்டர் கார்டா என்கிற கார்டுகளின் தகுதியின் அடிப்படையில் சுமார் 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரை அந்தந்த வங்கிகளின் திட்டங்களுக்கு ஏற்ப இந்த ஆக்சிடெண்ட் கவரேஜ் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் விமான விபத்துகளில் ஏற்படும் ஆக்சிடெண்ட்டுகளுக்கு கூடுதல் கவரேஜ் எல்லா வங்கிகளும் வழங்கி வருகின்றன. மேலும் வங்கி வாடிக்கையாளர்கள் குறிப்பாக அறிய வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம், எந்த வங்கியும் இந்த டெபிட் கார்டுகளுக்கு
இன்சூரன்ஸு ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் கொடுப்பதற்காக தனியாக ப்ரீமியம் எதுவும் வசூலிப்பதில்லை. அந்த வகையான ப்ரீமியம் நாம் எதுவும் கேட்டு பெற வேண்டியதில்லை. இந்த ரூபே கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, இந்த 3 வகையான கார்டுகளில் அவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் அவர்களுடைய டிரான்சாக்ஷன் வங்கி வரவு செலவுகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே வங்கி வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கு தொடங்கும் போதே வங்கி மேலாளரிடம் கேட்டு இவர்களுக்கு இந்த 3 வகையான டெபிட் கார்டுகளில் எதில் கூடுதல் ஆக்சிடெண்ட் கவரேஜ் உள்ளது என்பதை கேட்டு அந்த கார்டை விண்ணப்பித்து பெற முடியும். இவர்கள் எதுவும் கேட்காத பட்சத்தில் இந்த 3 கார்டுகளில் ஏதாவது ஒரு கார்டு அவர்களுக்கு வழங்கப்படும். ஆகவே தனியாக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எதுவும் இந்த கார்டுக்குரிய ஆக்சிடெண்ட் கவரேஜிற்கு வசூல் செய்யப்படுவதில்லை. அதற்கு மாறாக ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் என்கிற கார்டுகளுக்கு வழக்கமாக வரக்கூடிய சார்ஜுகள் வசூல் செய்யப்படும். இந்த கார்டிற்கு உள்ள கிளைமை பெற தகுதி என்ன என்று அறிய வேண்டும். அந்தந்த வங்கிகளுக்கு ஏற்ப கடைசியாக இறப்பதற்கு முன்பு உள்ள 30 நாட்கள் முதல் 90 நாட்கள் வரை சில டிரான்சாக்ஷன் நடைபெற வேண்டும், வரவு செலவு நடைபெற வேண்டும். அந்த கார்டு நடைமுறையில் உள்ள கார்டாக, இனாப்ரேட்டிவாக உள்ள கார்டாக அல்லாமல் நடைமுறை உள்ள கார்டாக இருக்க வேண்டும். அந்தந்த வங்கிகளின் திட்டங்களுக்கு ஏற்ப 30 நாட்கள் முதல் 90 நாட்களுக்கு முன் மரணத்திற்கு முன்பு சில டிரான்சாக்ஷன் நடைபெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு நடைபெற்று தகுதி உள்ள டெபிட் கார்டுதாரர்கள் மரணம் சம்பவித்த பிறகு இதுவும் அந்தந்த கிளைம் ப்ரொசீஜர் அந்தந்த வங்கிகளுக்கு ஏற்ப 30 நாட்கள் முதல் 90 நாட்களுக்குள் ஒவ்வொரு வங்கியிலும் ஒரு நடைமுறை அந்த கார்டின் டிரான்சாக்ஷனுக்கு ஏற்ப உள்ளது. அந்த கிளைம் ஃபார்மை பெற்று அதற்குள்ள மருத்துவ சான்றிதழ்களை சமர்ப்பித்து கிளைமை பெற முடியும். விபத்து என்று வரும்பொழுது இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய விபத்துகளும் இதில் உள்ளடங்கும். குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் சுனாமி, நிலநடுக்கங்கள், மலை சரிவுகளில் பூகம்பங்கள், இதன் மூலம் ஏற்படக்கூடிய மரணங்களும் ஒரு ஆக்சிடெண்ட்டாக கருதப்பட்டு அவர்களும் இதை பெறுவதற்காக அந்தந்த வங்கிகளில் தகுதியின் அடிப்படையில் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் எலிஜிபிலிட்டியின் அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன் அடிப்படையில் விண்ணப்பித்து பெற வாய்ப்புள்ளது.